உங்க பேக் திருடு போனதை நான் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனா இது வரைக்கும் அவங்க எதுவுமே கண்டுபிடிக்கல. என்னோட கேம்ஸ், என்னோட நோட்ஸ், என்னோட ஆப்ஸ், என்னோட செல்ஃபீஸ், அது எல்லாமே என்னோட டேப்ல தான் இருக்கு. நம்ம எப்பவுமே ஒரு பேக்கப்பை எடுத்து வச்சுக்கணும். நான் இத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்னோட க்ளூஸ் எல்லாம் அதுலதான் இருக்கு. உங்களுக்கு அந்த பாழ போன புதையல் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதுல்ல? இத்தனை நாள் சேர்த்து வச்ச எல்லாம் போச்சு. என்ன இருந்தாலும் போதும், நிறுத்து. இதோட இந்த புதையல் வெட்ட முடிஞ்சது. ஐம் சாரி ஸ்டேசி, ஸ்கிப்பர் சொல்றது கரெக்ட் தான். நீங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நான் கூட இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணது இல்ல. அதனாலதான் யாராலையும் அந்த புதையலை கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் பின் வாங்கிட்டாங்க. நான் கண்டிப்பா பின் வாங்க போறது இல்ல. எல்லாரும் தூங்கிட்டாங்க. நீ மட்டும் ஏன் இன்னும் தூங்காம இருக்க? ஏதாவது வேணுமா? தேங்க்ஸ், ஒண்ணும் வேண்டாம். பாட்டி, நம்மளுடைய டவுன் பிரச்சனையில இருக்குல்ல, போக போக எல்லாமே குறைஞ்சிட்டு தான் இருக்கு. வில்லோஸோட ஃபெஸ்டிவலும் முடிய போகுது. கிறிஸ்டியோட ஃபேமிலியும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் நல்ல காலம் கெட்ட காலம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரமே எல்லாருக்கும் நல்ல செய்தி கிடைக்கும்னு தோணுது. எது? புதையலை பத்தி சொல்றீங்களா? தாத்தா மட்டும் அந்த புதையலை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இப்ப நம்ம டவுனுக்கு இந்த நிலைமையா வந்திருக்காது. அவருக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க தாத்தா அட்வென்ச்சர் பத்தி ஒரு நல்ல விஷயம் சொன்னாரு. நமக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணணும்னு சொன்னாரு. நான் என் லிஸ்ட்ல ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் பாட்டி. இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என் சிஸ்டர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. இன்னும் கூட டைம் இருக்கு. பாட்டி, உண்மையிலேயே புதையல் இருக்குங்கறத நீங்க நம்புறீங்களா? அதால மட்டும்தான் நம்ம டவுனை காப்பாத்த முடியுமா? உங்க தாத்தாவும் அப்படித்தான் சொன்னாரு. அதத்தான் நானும் நம்புறேன். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதுதான் கிடைச்சிருக்கு. வேற என்னெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் நல்லா பாக்கலாம். அவங்க இதாவது கண்டுபிடிச்சாங்களே. அப்போ நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல வரியா? அத வேற உங்களுக்கு சொல்லணுமா? இப்போ நீ என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே. என்னங்க? நான் புதையலை கண்டுபிடிக்கிறதுக்காக போறேன். யார் என் கூட வரீங்க? ஒருவேளை இப்ப புதையலை கண்டுபிடிக்க கிளம்பினாலும் நம்ம கிட்ட இப்ப எந்த க்ளூஸும் இல்ல. எல்லாமே என் டேப்ல தானே இருக்கு. அவங்க அதை வேணா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா இதை எடுக்கல. அப்புறம் இதையும் தான். ஓ, உங்ககிட்ட ட்ரெஷர் மேப் இருக்குல்ல? நல்ல வேலை பேக்கப் ஒண்ணு இருக்கு. அதத்தான் நான் முதல்ல இருந்தே உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். புதையலை கண்டுபிடிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றியா? நம்ம தாத்தா எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாரு, அட்வென்ச்சரை நமக்கு பிடிச்சவங்களோட பகிர்ந்துக்கணும். நாம வில்லோ ட்ரீ கிட்ட போனோம். ஆனா அந்த மரத்துக்கடியில நம்மளால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. முதல்ல கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே ட்ரீ வில்லோ ட்ரீ. அப்புறம் நிழல். இந்த நிழலை நம்ம இத்தனை நாளா கவனிக்கவே இல்லையே. ஹே, இந்த இடத்த பாருங்க. ஆமா, டவுனுக்குள்ள தெரியுது. இங்க இருந்துதான் நம்ம கிளம்புறோம். இதுதான் நம்மளுடைய முதல் ட்ரீ. சூரியன் உதைக்கிற இடம். சரி, அடுத்ததான் என்ன? அடுத்ததானா? ஆமா, அடுத்ததான் ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம அதையும் செக் பண்ணி ஆகணும். கண்டிப்பா செக் பண்ணலாம். இதுல என்ன இருக்கு? அப்ப சரி, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். 3 மணிக்கு என்ன அந்த ஷேடி வில்லோ ட்ரீ கிட்ட சந்திக்கணும். ஷேடி வில்லோ ட்ரீயா? என் கூட வாங்க. இந்த வாட்டி நம்ம முயற்சி கண்டிப்பா வீண் போகாது. கண்டிப்பா பதில கண்டுபிடிச்சிருவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கும் தான். அங்க பாருங்க. நம்ம முதல் க்ளூல வில்லோ ட்ரீன்னு இருக்கு. ஆனா ரெண்டாவது க்ளூ நிழல் தர ட்ரீ. அப்படின்னா நிழல். அதனாலதான் நம்மளால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. நாம தப்பான இடத்துல தான் தேடிக்கிட்டு இருந்தோம். நாம இங்க பாத்து இருந்திருக்கணும்.